வரல அன்னை டெய்லரிங் நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பீங்கல்ல, அது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா கவர்மெண்ட்ல? இங்கே கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எப்பவுமே எலிஜிபிளான சர்டிஃபிகேட் தான் தருவோம். நீங்களே வந்து தனியாக கேட்டாங்க, நான் வந்து ஒரு மாதம் நான் ப்ளவுஸ் நம்மளுக்கு வந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா 15 to ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸை தைச்சிருங்க. நான் ஒரு மாதத்தில் முடிச்சுட்டு எனக்கு 1 மந்த்து சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்டால் கூட நாங்கள் அப்படி தரமாட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ரூல் படி நீங்கள் ஒரு 6 மந்த் முடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு சில எலிஜிபிள் அதாவது அது கிடைக்கிற சில இலவச பொருட்களெல்லாம் கிடைக்கும். என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின், ஃப்ரீ தையல் மிஷின் வந்து நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தால் 72,000 இன்கமுக்கு உள்ளே இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ மிஷின் எல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அது எலிஜிபிளான சர்டிஃபிகேட் தான் தருவோம். அதனால் 6 மந்த் இல்லை 1 இயர் அந்த மாதிரி தான் தருவோம். அந்த 1 இயர் சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் 6 மந்த் வாங்கினா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 1 இயர் வாங்கினீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகும். அதனால் அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இப்போ பதிவு பண்ணிட்டா என்ன மாதிரி வேலை எங்களுக்கு தெரிஞ்சு டெய்லரிங்க தைச்சு கொடுப்போம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டா கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஆஃபர்ன்றது வந்து கம்மி தான். நம்மளா வந்து நம்ம உருவாக்கணும், நம்ம தேடணும். ஒன்று நகராட்சின்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சாயத்து நகராட்சின்னா நகராட்சி இல்லை சாரி பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். பஞ்சாயத்தில் வந்து கிராம பகுதியில் வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங், அதாவது கை தொழில் பயிற்சின்னு தருவாங்க. அந்த பயிற்சிக்கு வந்து உங்களை நீங்கள் போய் உங்கள் தலைவர் மூலமாக நியமிப்பாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு தொழிலை உருவாக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் தலைவர்கிட்ட போய் பேசணும். ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசணுங்கன்னா அவங்க வந்து நியமிப்பாங்க. பெரும்பாலும் வில்லேஜுக்கு தான் இதெல்லாம் நிறையா இருக்குது. நகரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் குழு திட்டம் மூலமாக நியமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம போய் கேட்டு அங்கே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் போய் முடிச்சிருக்கீங்கன்றதான் அங்கே போய் சொல்லி கேட்கணும். இப்போ ஸ்கில்லுக்கெல்லாம் வந்து 2005 இந்த டிடிசி எல்லாம் கூட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்பாகவே. அதனால் அதுக்கு வந்து நம்ம ஸ்கில்லுக்கு ஒரு முக்கியமாக பிரச்சனை. இல்லைனா நீங்கள் வந்து தனியார் ஸ்கூலுக்கு கிராஃப்ட் டீச்சர் இந்த மாதிரி போகலாம். கிராஃப்ட் டீச்சர் கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லையும் தேவைன்றதுனால போகலாம். அப்படின்னா பார்ட் டைம் டீச்சர் போகிறாங்களே கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஓகே. புதுசாக எதுவுமே தெரியாமல் வராங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அவங்களுக்கு எத்தனை மாதத்துக்குள்ளே அவங்க கற்றுப்பாங்க? அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அது இப்போ நம்ம ஸ்டோர் வைக்கணும்னா அதெல்லாம் வச்சா கஸ்டமர்லாம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இப்போ எதுவுமே தெரியாமல் நூலில் அதாவது ஊசியில் நூல் போட கூட தெரியல, நான் வந்திருக்க கிளாஸ்க்கு எனக்கு சொல்லித்தர முடியுமா, எப்படி சொல்லித்தருவீங்கன்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் இல்லையா? இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் எதுவுமே தெரியாமல் இங்கே வந்தீங்கன்னா கூட மிஷினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுனாலும் கூட உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து குறைஞ்சபட்சம் 15 நாள் அதிகபட்சம் 1 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு உருவாக்கிடுவோம். அதுக்கு பிறகெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு டிசைன் கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு புட்டிங் வைக்கிற மாதிரி ஒரு கடை வைக்கிற மாதிரி வேணுமோ, ஒரு ஷாப்னா வைக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு டிசைனிங்கோ இல்லை டிடிசியோ முடிக்கிறது பெஸ்ட்டு, இல்லை டிப்ளமோ. ஏன்னா அதை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்.